வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பழசு வந்து இந்த மாரி மணிக்கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி 2 பேர் வந்து நகைய திருட பார்த்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சுங்க? அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்ப பழசு சொல்றாங்க, "ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதான் முத்துவும், மீனாவும் பயங்கரமா அவங்கள புடிச்சு வெளுத்து வாங்கி ஓடவே விட்டாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மணி, "ஐயோ! அவங்கள நான் கண்டிப்பா பார்த்து நன்றி சொல்லியே ஆவணும்" அப்படின்னு சொல்லி மணி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பழனி சொல்றாங்க, "அதுக்குண்ணே நம்ம இப்பவே அவங்க கிட்ட போய் நன்றி சொன்னா முடிஞ்சு போச்சுல்ல. ஏன்னா காலைலலாம் ரொம்ப பரபரப்பா இருக்கும். இப்பதான் நைட்டு, இப்பதான் எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க. நம்ம இப்போ கூட போய் பார்க்கலாமே" அப்படின்னு சொல்லி பழனி சொல்றாரு. அப்ப மணி சொல்றாங்க, "ஆமாங்க, ஆமாங்க. இப்போவும் நம்ம பண்ணோம். அது சமையல்காரருக்கு என்ன ஜுரம், என்ன ஆச்சு, சரியாச்சா என்னன்னு தெரியல. காலைல எனக்கும் வேலையாயிடும். நம்ம வாங்க இப்பயே போயிட்டு பார்த்துட்டு நம்ம மாலைய போட்டு அவங்கள பாராட்டி நன்றிய சொல்லிட்டு வந்துருவோம்" அப்படின்னு சொல்லி மணி சொல்றாங்க. அப்ப பழனி சொல்றாங்க, சரிங்க சம்பந்தி. உங்களுக்கு ஓகேன்னா நம்ம அப்படியே பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லி பழனி சொல்றாங்க. சரின்னு சொல்லி மணி வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேளதாளத்தோட மாலைய எடுத்துட்டு முத்து, மீனாக்கும் மாலைய போட்டு நன்றிய சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவும், மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. "என்ன மீனா, நம்ம வேலைலாம் நல்லா போயிட்டு இருக்கா? கல்யாணம்லாம் எப்படி, கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? பார்லாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கா? எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ மீனா சொல்றாங்க, "எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டாங்க. காலைல நம்ம டெக்கரேஷன் வேலை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் இருக்கு. அது மட்டும் பண்ணி நம்ம முடிச்சுக்க வேண்டியதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப முத்து சொல்றாங்க, "சரி மீனா, நீலாம் பண்ணிடுவ எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லி அந்த நேரத்துல என்னடா சவுண்ட் கேட்குது, இந்த நேரத்துல என்ன மேளம் அப்படின்னு சொல்லி முத்து வந்து திரும்பி பார்க்கறதுக்காக வராங்க. அதுக்குள்ள பழசு வராரு. வந்த உடனே, "முத்து, மீனா, இங்க பாருங்க. நீங்க பொண்ணோட நகையை திருட வந்தவங்கள அடிச்சு விரட்டி ஓட விட்டீங்க பாருங்க. அது வந்து மாமா கிட்ட சொன்னேன். அதாவது மாப்பிள்ளை மாமா கிட்ட சொன்னேன். அவங்க வந்து உங்ககிட்ட நன்றி சொல்லணும்னு நினைச்சாங்க. அதான் உங்களை கூட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப முத்து, "சரிங்க மாமா, யாரு இவங்க?" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க மணி. "இந்தாப்பா பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க பாரு" அப்படின்னு சொல்லி ஏன்ச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்க நிற்கிறது மணி. இதை வந்து முத்து வந்து, "என்ன மாமா சொன்னீங்க? இவர் தான் மாப்பிள்ளையோட மாமாவா?" அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அப்போ போய் சொல்கிறாங்க, "ஆமாப்பா, இவங்க தான் மாப்பிள்ளையோட மாமா" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து, "ஓ, அப்போ இவங்க தான் மாப்பிள்ளையோட மாமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி மீனாவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே மீனா கிட்ட கேட்குறாங்க, "மீனா, இதுதான் மாப்பிள்ளையோட மாமாவா?" அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனாக்கு என்ன சொல்றதுன்னே புரியல, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலையை போட்டுடுறாங்க. அப்போ பழனி சொல்கிறாங்க, "சரி மாமா, நீங்கள் போங்க. நான் மாமா கிட்டலாம் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி பொண்ணு சைடு கஷ்டமே இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்களே. நான் நன்றி சொல்லியே ஆகணும் அவங்களுக்கு. நான் நன்றி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் ஆகிடும் மாமா. நீங்கள் போங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் வேலை ஏதாச்சும் இருந்தால் பாருங்க" அப்படின்னு சொல்லி முத்து வந்து பழசை அனுப்பி வைக்கிறாரு. சரின்னு சொல்லி பழசும் போகிறாரு. பார்த்த உடனே முத்து பேசுறதுக்கு முன்னாடியே அவங்களா ஒத்துக்கிறாங்க. "முத்து தம்பி, என்னை மன்னிச்சிடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, "இங்கே பாருங்க, என்ன ஆச்சு? மரியாதையாக சொல்லுங்க. நீங்கள் மாப்பிள்ளையோட மாமான்னு சொல்கிறீங்க, அது உண்மைதானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஐயோ, உண்மைதான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி, இப்போ எதுக்கு நீங்கள் அப்படி பண்ணீங்க? எதுக்கு பொய் சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவர் ஒத்துக்கிறாரு. "இந்த மாதிரி எனக்கு படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பா. அதனால நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் வித்யா பாப்பாவை பார்த்தேன். வித்யா பாப்பா கிட்ட பேசினேன். இந்த மாதிரி சினிமா நடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. நான் நல்லா நடிப்பேன்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வித்யா பாப்பா வந்து ரோஹிணியை கை காமிச்சாங்க. சரின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பேசினேன். அப்போ இந்த மாதிரி நடிச்சு கொடுங்க, உங்களுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி பாப்பா சொன்னாங்க. அதுக்காக தான்ப்பா நான் நடித்தேன். வேறு எந்த விஷயமும் தெரியாது. அது இல்லாமல் ரோஹிணி பாப்பாவோட வரலாறு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறம் போக 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 தான் இது சீரியஸான விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் நானே நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு தடவைன்னு சொல்லி இத்தனை தடவை என்னை நடிக்க வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவுமே தெரியாதுப்பா. இதுக்கப்புறம் நான் நடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல், "முத்து தம்பி, கல்யாணம் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கிராண்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். கல்யாணத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாதப்பா" அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறாரு. அப்போ முத்து சொல்கிறாங்க, "எங்க அதெல்லாம் விடுங்க. நான் எங்கே பிரச்சனை பண்ண போகிறேன்? நீங்கள் தான் உண்மையாக ஒத்துக்கிட்டீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் நடிக்க மாட்டேன் வேற சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ரோஹிணி தான் உங்களை நடிக்க வச்சுருக்காங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. அப்போ மணி சொல்கிறாங்க, "ஆமாம் முத்து, ஆமாம் முத்து" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கல்யாணம் முடிஞ்சிட்டோம். நல்லபடியாக முடியட்டும். நம்ம இது வரைக்கும் யார்கிட்டையுமே எதுவுமே பேச வேணாம்.
ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்கள ஒரு நாள் வர சொல்றேன் வீட்டுக்கு. நீங்க வீட்டுக்கு வந்து இல்ல உண்மைய ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மணிக்கிட்ட வந்து முத்து சொல்றாரு. அப்ப மணி சொல்றாங்க, சரிப்பா நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, "கண்டிப்பா ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பார்லாமா அது சொல்லிச்சு, இது சொல்லிச்சுன்னு சொல்லி மாத்தி பேசக்கூடாது சரியா?" அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மணி, "ஐயய்யோப்பா! இவ்ளோ தப்பு பண்ணது எனக்கு பத்தாதாப்பா? நான் கண்டிப்பா ஒத்துப்பேன்பா" அப்படின்னு மணி சொல்றாரு. "சரி, சரி. இங்க நடந்த விஷயத்த யார்கிட்டயுமே காமிச்சுக்காதீங்க" அப்படின்னு முத்து சொல்றாரு. இதுக்கப்புறம் எந்த மாரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.